friends, welcome to AhiluArts channel. நான் உமா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப சிம்பிளான ஸ்கார்ஃப் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சரிங்களா? இது மென் ஸ்கார்ஃப் இல்ல. நீங்க चूஸ் பண்ற கலரை பொறுத்து இது வந்து யூனிசெக்ஸ் ஸ்கார்ஃபாவே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த மாதிரி பர்பிள் கலர் girlish கலர் யூஸ் பண்ணீங்கன்னா girls ஸ்கார்ஃபாவோ இந்த மாதிரி கலர் யூஸ் பண்ணீங்கன்னா boys ஸ்கார்ஃபாவோ வச்சுக்கலாம். இன்னைக்கு நான் வந்து boys ஸ்கார்ஃப் தான் பண்றேன். சோ நான் வந்து இந்த green கலர் தான் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? சோ இத என்ன பண்ணுங்கன்னா slip knot போட்டுக்கோங்க. 23 chain போடுங்க. சரிங்களா? நான் வந்து 6 mm hook 4 mm 4 ply yarn யூஸ் பண்றேன். நீங்க 5 mm லே பண்ணலாம். 23 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 ஓகே 23 செயின் போட்டு டர்ன் ஓவர் பண்ணி ஃபர்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிடுவோம் எப்பவுமே இல்லையா நம்ம. ஸோ செகண்ட் செயின்ல இருந்து எனக்கு தெரியும் நம்ம வந்து இந்த பேக் ஹம்பில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஹாஃப் டபுள் க்ரோஷே யான் ஓவர் பண்ணி உள்ளேருந்து எடுத்து மறுபடியும் யான் ஓவர் பண்ணி மூணையும் சேர்த்து எடுத்துடுறோம். சரிங்களா? ஸோ இந்த ஹாஃப் டபுள் க்ரோஷேவை தான் ஃபுல்லாகவே போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது இந்த ஸ்கார்ஃப் ஃபுல்லாகவே வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே தான். ஆனால் என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், நம்ம வந்து ஃபுல் ஸ்கார்ஃப் லென்த்தையுமே இதே மாதிரி போட்டுட்டு இருக்க போகிறதில்ல, மொனோட்டனஸாக இருக்காது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூஸ்வலாக வந்து ஸ்கார்ஃபோடைய விட்டு வந்து 6 inches இருக்கணும். அதுக்கு பெருசாகவும் இருக்கலாம், பட் மினிமம் 6 inch இருக்கணும். லென்த் வந்து 40 to 60 inches இருக்கணும். சரிங்களா? நீங்கள் வந்து அவங்க ஹைட்டை பொறுத்து யாருக்கு பண்ணுறீங்களோ அவங்க ஹைட்டை பொறுத்து 40 inchesலேருந்து 60 inches வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? இப்போது இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 6 inches ஸ்கொயராக பண்ணி அதை வந்து தனித்தனியாக இருக்கிறத அட்டாச் பண்ணி ஃபுல் ஸ்கார்ஃப் லென்த்துக்கு கொண்டு வர போகிறோம். அதை எப்படி பண்ண போகிறோன்னா இப்போ இதில் நம்ம 22 ஸ்டிச்சு போட்டிருக்கோமா, 22 ஸ்டிச்சு நம்மளுக்கு வந்து 6 inch கிடைக்கும் வித்து. ஸோ அதே மாதிரி லென்த்தையும் 6 inchக்கு இதே ரவுண்டை தான் கண்டினியூ பண்ண போகிறோம். இதே ஹாஃப் டபுள் க்ரோஷே ரவுண்டை கண்டினியூ பண்ணுவோம். அது வந்து இப்போ எனக்கு எப்படி வந்திருக்குன்னா 14 rows நான் வந்து போடணும். அப்போ வந்து எனக்கு 6 inch லென்த்து கிடைக்கும். ஸோ நான் வந்து 22 ஸ்டிச்சு ஒரு ரோவில் வச்சு 14 rows போட்டேன்னா 6 x 6 ஸ்கொயர் அந்த மாதிரி போட போகிறேன். ஸோ ஒரே ஒரு ஸ்கொயர் ஒரு ஸ்கொயர் போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு திரும்ப தனியாக இன்னொரு ஸ்கொயர் போடுவேன். சரிங்களா? இதே மாதிரி இப்போ 6 inch லென்த்துனா எனக்கு வந்து நான் 50 inchக்கு பண்ணுறேன் அப்படின்னா நான் மினிமம் ஒரு 8 இது பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் நான் வந்து 22 ஸ்டிச்சு போட்டிருக்கேன். இப்போ யான் ஓவர் பண்ணி இதுதான் ஒரே ஒரு கேட்ச் இந்த பேட்டர்னில் நல்லா கவனிங்க. யான் ஓவர் பண்ணி இந்த செகண்ட் லூப் இருக்குது இல்லைங்களா, பேக் லூப்பு, அதில் மட்டும்தான் ஒர்க் பண்ணணும். ஏன்னா ஹாஃப் டபுள் க்ரோஷேயில் மட்டும்தான் நமக்கு மேலே பார்த்தாலும் வி தெரியும், சைடில் பார்த்தாலும் வி தெரியும். ஸோ நம்ம வந்து இந்த ஃபுல் பேட்டர்ன்லையும் இந்த வி தெரியணும், சைடில் இருக்க வி தெரியணுன்றனால நம்ம மேலே இருக்க வியில் பேக் லூப் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவோம். அந்த விக்குள்ளே நடுவில் விட்டு அந்த பேக் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ தான் வந்துட்டு சைடில் இருக்க வி வந்து அன்டச்சாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே தாங்க பேட்டர்னேமோ, இந்த பேட்டர்னு தான் ஃபுல்லாகவே திரும்ப ஒரு 14 ரோக்கு ஒர்க் பண்ணுவோம். இப்போ வந்து இதில் நான் வந்து எத்தனாவது இது பண்ணுறேன்னா இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த பேக் லூப்லேயே ஒர்க் பண்ணியிருக்கேன்னா இப்போது மேலேருந்து பார்த்தாலும் எனக்கு இந்த வி தெரியுது, சைடில் இருந்து இந்த பக்கமும் சைடில் இருந்து வி தெரியுது. இப்போ அதே பாருங்கள் மேலே நான் பேக் லூப்லேயே ஒர்க் பண்ணியிருக்கேன்றனால இந்த முன்னாடி இருக்கிற வி வந்து அன்டச்சாகவே இருக்குது. சரிங்களா? இதே மாதிரி நான் ஒரு
8 ஸ்கொயர் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 6x6 inches ஸ்கொயர் இருங்க ஜூம் அவுட் பண்ணுறேன். 6x6 ஸ்கொயர் வந்து 8 ஸ்கொயர் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதான் 8வது ஸ்கொயர். இப்போ நான் ஒர்க் போட்டுட்ருக்குது 7 ஸ்கொயர் இருக்குது. இதை நான் 14 ரவுண்டு முடிச்சுட்டு இவ்வளோ பெரிய யானை விட்டு கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ வந்து நான் எல்லா ஸ்கொயரையும் அட்டாச் பண்ணுவேன். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அட்டாச் பண்ணும்போது இந்த ஸ்கொயரு இப்படி லென்த் வைஸாக இருந்ததுன்னா அந்த வி தெரியுதா, இதுக்காக தான் வந்து நம்ம பேக் லூப்லேயே ஒர்க் பண்ண போகிறோம். அந்த ஸ்ட்ரைப்ஸ் ரிப்டு பேட்டர்ன் தெரியுதா. ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி லென்த் வைஸாக வச்சுருந்தீங்கன்னா இன்னொரு ஸ்கொயரை இதே மாதிரி லென்த் வைஸாக வைக்காமல் இந்த மாதிரி குறுக்க வைக்கணும். அதனால தான் மெயினாக வந்து நம்ம 6x அந்த ஸ்கொயரோடைய லென்த்தை வந்து கரெக்டாக இது பண்ணணும். பார்த்தீங்களா, இது வந்து லென்த் வைஸாக இருக்குது, இது வந்து ஹரிசாண்டலாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போது இதை தான் வந்து நம்ம சேர்த்து தைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நமக்கு நான் இதில் எல்லா ஸ்கொயர்லேயும் நான் வந்து இவ்வளோ பெரிய லென்த்து விட்டுருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போது இது ரெண்டையும் சேர்த்து பிடிச்சி தைக்க போகிறோம். இது வந்து ஹரிசாண்டலாக இருக்குது, இது வந்து வெர்டிக்கலாக இருக்குது. ஓகேங்களா. நீங்கள் ஒரு சைடு தைக்கும்போது ஸ்டிச்சு கரெக்டாக தெரியும், இன்னொரு சைடு தைக்கும்போது ஸ்டிச்சு தெரியாது, ரோ தான் தெரியும். சரியா. அதனால் இந்த 2 வியையும் சேர்த்து இந்த ஸ்டிச்சையும் சேர்த்து நீங்கள் வந்து தைக்கணும். சரியா. இன்னொன்று நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இதில் வந்து நம்மளுக்கு 22 ஸ்டிச் இருக்குது. கரெக்டாக, இதில் 22 ஸ்டிச் இருக்குது. ஆனால் நான் இந்த பக்கம் போட்டது வந்து 14 ரவுண்டு தான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 ரவுண்டு தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ நான் தைக்கும்போது எனக்கு கரெக்டாக அது முடிகிற மாதிரி நான் வந்து ரோ வச்சு தைக்கணும். நம்ம சாதாரணமாக தைக்கிறது தாங்க. ஆனால் என்னென்னா, நீங்கள் இந்த பக்கம் வந்து ஒரு இது மட்டும் தனியாக இருக்கும். ஏன்னா நம்ம பேக் லூப்பில் தானே ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் அதை மட்டும் எடுத்து தைக்காதீங்க, ஏன்னா கேப்பு தெரியக்கூடாது. ஸோ எல்லாத்துலேயும் இப்போ இந்த சைடு வந்து 2 லூப்பையும் சேர்த்து எடுத்து தைக்கிறோமா, அதே மாதிரி இந்த சைடும் வந்து அட்லீஸ்ட் 2 ஸ்ட்ராண்டாவது இருக்கணும். அப்போ தான் வந்து ஷால் இழுத்தாலும் கேப்பு தெரியாது. நீங்கள் வந்து டைட்டாக இழுத்துக்கோங்க, ஏன்னா அப்போ தான் தைச்சது வந்து தெரியக்கூடாது. நீங்கள் இதை வந்து இப்படி தான் தைக்கணும்னு இல்லை, நீங்கள் வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டு கூட தைக்கலாம். பட் அது வந்து தனியாக அந்த குறுக்க தெரியும். அப்படிங்கிறனால நான் வந்து இந்த மாதிரியே தைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதே தான் இப்போ இந்த 2 ஸ்கொயரை தச்சு முடித்த பிறகு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கா. இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து இது சைட்லேயும் இது வந்து குறுக்க இருக்கும். ஸோ இப்போ நான் 3வது ஸ்கொயர் தைக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே வைக்காமல் இந்த மாதிரி குறுக்க வைப்பேன். இந்த நூல் யூஸ் பண்ணி இந்த இதில் இருக்கிறத குறுக்க தைப்பேன். அப்போ தான் வந்து எனக்கு இந்த இது வந்து டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சராக தெரியும். சரிங்களா. இதே மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். 7 ஸ்கொயரையும் சேர்த்து தைப்பேன். இப்போ வந்து எனக்கு இது வந்து 6.5 இன்ச் இருக்குது ஒவ்வொரு ஸ்கொயரும். அப்படின்னா நான் முழுசாக தைக்கும்போது எனக்கு ஒரு 45 இன்ச்சஸ் ஸ்கார்ஃப் கிடைக்கும். அதுவே வந்து போதுமான லென்த்தாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போது இதை தான் வந்து நான் 7 ஸ்கொயரையும் தைச்சிட்டு எப்படி கடைசியில் வந்திருக்குன்னு காமிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த 8 ஸ்கொயரையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன்னா, ஹரிசாண்டல் வெர்டிக்கல் மறுபடியும் ஹரிசாண்டல் வெர்டிக்கல்னு சொல்லி 8 ஸ்கொயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு 48 இன்ச்சு தனியாக கிடைக்கும். பட் நான் ஒன்ஸ் ஜாயின் பண்ண பிறகு இதை எலாங்கேட் பண்ணும்போது எனக்கு 50 இன்ச் கிடச்சிரும். சரிங்களா. சரி, நீங்கள் இதே மாதிரி இன்னும் 2 ஸ்கொயர் கூட பண்ணி நீங்கள் இப்போ நான் இது டீன் பாய்க்கு பண்ணியிருக்கேன்றனால 48 இன்ச்சஸோடு நிறுத்திட்டேன். நீங்கள் இதை ஃபுல் அடல்ட்டுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு 2 ஸ்கொயர் போட்டு மொத்தம் 60 இன்ச்சுக்கு நீங்கள் அதை
ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதில் வந்து ஜஸ்ட் நம்ம ஹாஃப் டபுள் crochet தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறனால இது பெஸ்ட்டு பிகினர் ஸ்கார்ஃப் சரிங்களா ப்ளஸ் இதில் வந்து எந்த இதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் டைட் ஸ்டிச்சாக போடுறோன்றனால இது நிஜமாவே கோஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் ஃபுல் டே கூட வின்டர் டேஸ்க்கு இதை போட்டுக்கலாம் சரிங்களா ஸோ இதை போட்டு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க இல்லைனா இன்ஸ்டாவில் டேக் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸை ஷேர் பண்ணுங்கள் வேறு என்ன சஜஷன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ பாய்